முல்லை பெரியாறு வாகன நிறுத்தமிடம் தொடர்பான வழக்கில் கேரள அரசு 4 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது முல்லை பெரியாறு பகுதியில் கேரள அரசு வாகனங்கள் நிறுத்துமிடத்தை கடந்த பல ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறது. அதனை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அது தொடர்பாக நில அளவைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஒன்றிய அரசின் நில அளவைத்துறையானது அதனை நடத்தியது. அது தொடர்பான அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. தமிழ்நாடு அரசினுடைய கருத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் 1924ஆம் ஆண்டு வரைபடத்தை கருத்தில் கொள்ளாமலும் நில அளவை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நீர்பிடிப்பு பகுதி என்பது குமுளி கிராமத்திலும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் வருகிறது. எனவே வாகன நிறுத்தமிடம் என்பது இந்த தமிழ்நாடு பகுதிக்கு, அதாவது முல்லை பெரியாறு நீர்பிடிப்பு பகுதிக்கு உட்பட்ட பகுதியாகும் என்று தமிழ்நாடு தெரிவித்து இன்று ஒரு பதில் மனுவையும் தாக்கல் செய்தது. எனவே இதற்கு கேரள அரசு 4 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டு தற்போது வழக்கானது ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முல்லை பெரியாறு பகுதியில் வாகன நிறுத்தமிடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு தற்போது ஜூலை 10ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.